வாழ்க வளமுடன். இப்போ வந்து டிசைன் பொறுத்து சுடிதார் வெட்டும் முறை வந்து கலப்பு மடிப்பு இல்லாமல் தனித்தனியாக வெட்டுற மாதிரி வரும். ஏன்னா அந்த டிசைன் வந்து கொம்பு டிசைன் மாதிரி இருக்கிறதுனால, இப்படி கொம்பு இருக்கிறதுனால முன்பக்கமும் பின்பக்கமும் அந்த கொம்பே தான் வரணும். அப்படிங்கிறப்போ கலப்பு மடிப்பு போடக்கூடாதுன்னு அர்த்தம். இப்போ வந்து இதுலேருந்து நம்ம இதே மாதிரி 2 தனித்தனி பீஸாக வெட் பண்ணிக்கணும். ஒவ்வொரு பீஸும் தனியாகவே அந்த ஹைட்டுக்கு கட் பண்ணிக்கணும். இப்படி ரெட்டை பீஸாக போடணும். அதாவது கலப்பு மடிப்பு இல்லாமல் இப்படி ரெட்டை பீஸாக போட்டு தான் நம்ம வெட்ட ஆரம்பிக்கணும். ஃபுல்லாக வைக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து ஷோல்டரு ஆம்கோல் இதெல்லாம் இப்போ நோட் பண்ணுறேன் கவனிங்க. இப்போ ஷோல்டரு வந்து எப்பவும் போலயே நம்ம வந்து 6 இன்ச் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த ஷோல்டர்லேருந்து ஆம்கோலுக்கு ஒரு 6 இன்ச் போட்டுக்கிறோம். ஆம்கோல்லேருந்து ஒரு ஸ்ட்ரைட் கோடு போட்டுக்கிறோம். இந்த மாதிரி போட்டுட்டு இந்த ஸ்ட்ரைட் கோடில் தான் நம்ம வந்து பாடி சுற்றளவு நம்ம நோட் பண்ணுறோம். பாடி சுற்றளவு 11 + 1 12. இப்போ இது வந்து 7 7ஆக பிரிச்சுக்கணும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, ஷோல்டர் இல்லாமல் 7 7ஆக பிரிச்சுக்கணும். 7 14 21 37 அப்போ இதுக்கு நேராக ஓப்பன் பண்ணணும். அந்த 21 கிட்ட ஓப்பன் வந்துடணும். அதே மாதிரி இடுப்பு பள்ளம் 2வது ஏழில் இடுப்பு பள்ளம் வந்துடணும். இப்போ பாடி சுற்றளவு இங்கே நோட் பண்ணணும். இடுப்பு சுற்றளவு வந்து 10 + 11. பாட்டம் இது ஓப்பன் சுற்றளவு வந்து 11 + 1 12. கீழே பாட்டம் சுற்றளவு வந்து உங்களுக்கு 13. அதாவது 12 + 1 13ன்னு எடுத்தோம். இப்போ நம்ம இது எல்லாமே இணைக்கணும். இப்போ இந்த இடத்துல வந்து ஆம்கோல் கோடு நம்ம போட்டு நம்ம வரைஞ்சிக்கலாம். டைரெக்டாக வெட்டுறது இது. இங்கே 3/4 இன்ச் வச்சுக்கணும். இங்கே இந்த லென்த்தை வந்து பாதியாக நடுப்புள்ளி எடுத்துக்கணும். இதையும் இணைச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஷேப் கிடச்சிடும். பேக் தட்டு ஷேப் கிடச்சிடும். இப்போ இந்த ஷேப் வரைஞ்சிட்றோம். வரைஞ்சிட்டு இப்போ வந்து இடுப்பு கோட்டையும் இணைச்சிட்றோம். ஓப்பன் வரைக்கும் இணைச்சிட்றோம். அப்படி பாட்டம் கொண்டு வந்துடும். அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு கட்டிங் இப்போ இந்த வரைஞ்சிடலாம். இப்போ டயக்ராம் வந்துடுச்சு. இப்போ நெக்கு வந்து நம்மளுக்கு எது வேணுமோ, எந்த டைப் வேணுமோ அது நம்ம வரைஞ்சிக்கலாம். இதுதான் உங்களுக்கு புரியும். அதாவது ஸ்ட்ரைட்டு வெட்டுறப்போ அந்த டிசைனை பொறுத்து இந்த மாதிரி வெட்டணுங்கிற மெத்தடு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நன்றி, வணக்கம். கட்டிங் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கை கட்டிங் 2மே வந்துடும்.